Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா லேஸ் பாக்கெட் நம்ம வந்து பிரெட்டை வச்சு ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணிருக்கோம். இது வந்து ரொம்பவே வந்து டேஸ்டா இருக்கும். நம்ம இதல சீஸ்லாம் போட்டுருக்கறதால குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்காக மிக்சிங் பவுலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி ஒரு வெங்காயம் இதோட சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் வந்து அரை கேப்சிகம் எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக இதோட பொடி பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதோட வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து லேஸ் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இந்த மாதிரி வந்துட்டு உடச்சி விட்டுட்டு அதில் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பாக்கெட் வந்து ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாதி அளவு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உடச்சிட்டு அதோட வந்துட்டு சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம லேஸோடு வந்து பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும், அதனால் வந்து கம்மியாகவே சேர்த்துக்காங்க. இது மாதிரி வந்து பீஸா சாஸ்ன்னு வந்துட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்குது. இது வந்து ஒரு 35 ரேட்டு தாங்க. இது வந்து கொஞ்சமாக இதோட வந்துட்டு சேர்த்துடலாம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம இப்போ உடச்சி வச்சுருக்க லேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோடு வந்துட்டு சேர்த்துடலாங்க. லேஸில் வந்து நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெட் கலர் ஃப்ளேவர் எடுத்துருக்கேன். அதுதான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் அதே மாதிரி வந்து ஃப்ளேவர் எடுத்து நீங்கள் வந்து இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ளரில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் தக்காளியை மட்டும் தாங்க இதோட வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா தக்காளி விதையோடு போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு இது ஜூஸி ஆயிரும். அதனால் வந்துட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மயோனீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சேர்க்குறேன். நான் இன்றைக்கி வந்து இதெல்லாம் வெஜ் மயோனீஸ் தான் வந்து சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மயோனீஸ் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா க்ரீமியாக நமக்கு கிடைக்குங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த ஸ்டஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரீமியாக நமக்கு இருக்குதுன்னு வந்துட்டு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம வந்து ப்ரெட்டில் வந்துட்டு நம்ம உள்ளார ஸ்டஃப் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை ஒன்று எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு இப்போ மயோனீஸ் இந்த மாதிரி வந்துட்டு மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்பவும் தடவை வேணால் லைட்டாக அந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம வந்து மயோனீஸ் வந்து நம்ம வச்சுருக்கிற உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்லேயே வந்து வச்சுருக்கிறோம். அதனால் வந்துட்டு கொஞ்சமாகவே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இது உள்ளார வந்துட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த ஸ்டஃபிங்கோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ப்ரெட் செய்கிறது அளவுக்கு போதுமான அளவாக இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இன்னொன்றே பாருங்கள், இதே மாதிரி வந்து நம்ம வந்து தடவி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட் அடியில் வந்துட்டு மயோனீஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே வந்துட்டு ஸ்டஃபிங் வந்து நம்ம வந்து வைக்கிறோம். அதுக்கு மேலே சீஸ் போட போகிறோம். நம்ம வந்து பட்டரில் வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த டிஷ் வந்து ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்து சீஸ் போட்டுக்கலாங்க. சீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபாயிலே வந்துட்டு கிடைக்கிது. இது மாதிரி வந்துட்டு சின்னதாக அதை வந்துட்டு இப்போ நம்ம கேரட் துருவலாம் இருக்குல்ல பார்த்திங்கன்னா, அதில் இந்த மாதிரி வந்து லைட்டாக துருவி விட்டுருங்க. உங்களுக்கு நிறைய சீஸ் போட பிடிக்கும்னா நிறைய வந்து போட்டுக்கலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கம்மியாக தான் போடுறேன். இப்போ இது மாதிரி வந்துட்டு துருவி விட்ட மாதிரி வந்துட்டு மேலே வந்துட்டு சேர்த்துருங்க. நம்ம கேரட் துருவிலே வந்து சின்னதாக இருக்கும் பாருங்கள், அதில் வந்துட்டு துருவி விடுங்க. இல்லாட்டி வந்து பெரிய பெரிய பீஸாக வந்துட்டு நமக்கு வந்து விழுந்துடும். நம்ம ரெடி பண்ணி இருக்க 2 ப்ரெட்லேயுமே வந்துட்டு சீஸ் இது மாதிரி வந்து துருவி விட்டாச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ப்ரெட்டை வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம டோஸ்டரில் எப்படி டோஸ்ட் பண்ணுறதும் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இப்போ வந்து நம்ம தவாவில் எப்படி செய்கிறங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அடுத்த டோஸ்டரில் எப்படி டோஸ்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நான் வந்து பட்டர் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி இந்த தவாவில் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கிறேங்க. தவாவில் வந்து கொஞ்சம் வந்து பட்டர் வந்து மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை ஒரு பீஸை மட்டும் ஃபஸ்ட்டு போடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 சைடு வந்து திருப்பி போடுங்க. இந்த சைடு எல்லாத்தையுமே பாருங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நம்ம போட்டிருக்க சீஸ் வந்து மெல்ட் ஆகி வந்து வெளில வர மாதிரி இருக்கும். எதுக்காக இந்த மாதிரி வந்து சைடில் அமுக்கி விடுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து சீஸ் வந்து மெல்ட் ஆகி வருங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ சாண்ட்விச் டோஸ்டர் இருக்குது நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரெட்டை 2ஆக அது மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு வச்சிடலாம். இப்போ இதையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டோஸ்டரில் பண்ணுறதே இன்னும் வந்துட்டு ரொம்ப ஈஸி. நம்ம தவாவில் பண்ணுறதோட இது இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணுற டைம் தான் நமக்கு வந்து எடுக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிடுங்க. சுவிட்ச் ஆஃப் ஆனோடனே வந்து எடுத்தால் நம்மளோட இந்த ப்ரெட் சாண்ட்விச் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருங்க. இதில் நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா 15 ரூபா ரேட்டில் இருக்கிறது தாங்க வந்து சேர்த்துருக்கோம். சின்ன பாக்கெட்டாகவே எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்கிறப்ப இதை வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னாவே போதும். குழந்தைங்க ரொம்பவே வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், கலரும் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிருக்குது. இதில் போட்டிருக்க சீஸும் வந்து மெல்ட் ஆகி நமக்கு வந்து எடுக்கிறப்பே வந்து நல்லா வந்துட்டு பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சிடலாம். இது நம்ம வந்து டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். நான் ப்ரெட்டை வச்சு நிறைய ரெசிபி என்னோடய வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்து செக் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களோட வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.